இன்சூரன்ஸுக்கு 8500 வந்துருச்சு. வா மாப்பிள. வரமாம்மா. வண்டி எஃப்சிக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கா போல. எப்படி 5000 10,000 செலவாயிருக்கும் போலையாம்மா? 5000 10,000மா மாப்பிள? 50,000 முழுசா. என்னமாம்மா 1 சென்ட் இடம் வாங்குற மாதிரி சொல்ற? மாப்பிள ஒரு வண்டி எஃப்சி வர சாதாரணம் நினச்சிடாத. வாட்டர் சர்வீஸ்லேருந்து டிங்கரு, பெயிண்ட்டு, அதுக்கு பிறகு மெக்கானிக் வேலை, ஸ்டிக்கரு, டயர் 3, இதெல்லாம் தாண்டி இன்சூரன்ஸு, அதுக்கு பிறகு ஓய் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு பிறகு போலீஸ் ஃபைனு, ஆர்டிஓ செலவு, இப்படி ஏகப்பட்ட லொட்டு லொசுக்கு இருக்கியா மாப்பிள. ஒரு வண்டி எஃப்சி வர்றது ஒரு கர்ப்பிணி தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு சமம். அதை முதல் தெரிஞ்சுக்க. இவ்வளோ செலவு பண்ணி வேலை பார்த்து ஒரு சவாரி போய் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு 10 ரூபா சேர்த்து கட்டணும்னு வைங்க, அப்படியே நம்மளை மேலே இங்கேயும் பார்ப்பாங்கய்யா. ஏமாம்மா இப்போ நம்ம நாட்டில் டீ போர்டு ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்களோட நிலைமை இதானா? ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. வேறு என்ன மாப்பிள்ள செய்கிறது? நம்மளும் தொழில் செஞ்சு தானே ஆகணும்.